ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டீ கடை இனிப்பு போண்டா. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். சுலபமாக இதை நம்ம செய்திடலாம். டீ காஃபி கூட சாப்பிட்றது ரொம்ப அருமையான ரெசிபி இது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். இந்த இனிப்பு போண்டாவை செய்யறதுக்கு நான் 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/2 கப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் 1/2 கப்பு எடுத்துக்கிடுங்க, கரெக்டான அளவில் இருக்கும். இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுங்க. நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு பால், 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், அதை விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரையணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த சீனி நல்லா கரைஞ்சி வரட்டு. நல்லா கரைஞ்சி வந்த பிறகு உப்பு ஒரு பிஞ்சு, அதே போல் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். நான் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன். நல்லா கரைச்சி விட்டுருங்க. நான் 2 பெரிய பழங்கொட்டம்பழம் எடுத்திருக்கேன். அதாவது பழங்கொட்டம்பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 4 வரைக்கும் எடுத்துக்கலாம், சின்ன பழமாக இருந்தால். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. 4 வரைக்கும் போடலாம், மீடியம் சைஸ் பழமாக இருந்தால் நல்லா இருக்கும். பழம் அதிகமாக போட்டால் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு 1 கப்பு கோதுமை மாவு, 250 மில்லி பிடிச்ச கப்பு 1 கப்பு மைதா மாவு, அதாவது 2 கப்பும் கோதுமை மாவும் போட்டு சுடலாம். அதே போல் 2 கப்பு மைதா மாவும் போட்டு நம்ம இந்த ஸ்வீட் போண்டாவை செய்யலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி இது பக்குவமாக இருந்து நம்மளுக்கு 1/4 கப்பு பால் தான் கரெக்டான அளவில் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்து விட்டுடுங்க. இப்போ இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 1/2 மணிக்கூர் கழித்து நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம கையை நனைச்சிக்கிட்டு இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. இங்கே இப்போ நம்ம கையை தண்ணியில் தொட்டு விட்டு இப்படி உருட்டி எடுக்க பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், அப்படியே பக்குவம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு கலந்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போது நம்ம நல்ல எண்ணெயை சூடாக்கிடணும். சூடாக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொன்றா போடணும். எண்ணெய் மூழ்க அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த இது பந்து போல் உருண்டு வரும். பாருங்கள், ஒன்று எலும்பி வந்த உடனே நீங்கள் அடுத்தது போடலாம். பாருங்கள், இப்படியே நம்ம எவ்வளவு எண்ணெய் இது சட்டி எவ்வளவு பிடிக்குமோ அது அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க. இப்போ இதை திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்படின்னா தான் நல்லா உள்ளே வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். அது திரும்பி வரும். நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்படி திருப்பி போட்டு நம்ம நல்ல நிறம் மாறி வந்த பிறகு தான் எடுக்கணும். பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு பக்கமாட்டே வெந்து வரும். பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரே பக்கமாக வந்துடும். அது திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துடலாம். இவ்வளோ நேரம் போதும். பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிட்டு பாருங்கள் என்ன நிறத்தில் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். ஒரு 15 எண்ணத்துக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்திடலாம். நம்ம டீ கடையில் தான் போய் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலையே சுலபமான முறையில் இதை செய்திடலாம். கோதுமை மாவு இருந்தாலே போதும், மைதா மாவு சேர்க்கணும்னு இல்லை, சீக்கிரமாக இதை செய்திடலாம். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா சூடாக தான் இருக்குது. இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.